கன்னியாகுமரி மாவட்டம் வல்லவிளை, மார்த்தாண்டம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் லைஃப் ஜாக்கெட் வேண்டாம் என்று கூறியதால் மானிய மன்னனை ரத்து செய்யப்பட்டு உள்ளதாக கூறி நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீன்வளர்ச்சி கழக அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு உள்ளனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ், மீனவர்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? முழுமையான விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க. கிருஷ்ணவேணி கன்னியாகுமரி மாவட்டம் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை உள்ள 49 மீனவ கிராமங்களில் பல்லாயிரக்கணக்கான நாட்டுப்படகு மீனவர்கள் மீன்பிடி தொழில் செய்து வருகின்றனர். இதில் நீரோடி, வல்லவிளை, மார்த்தாண்டம் துறை போன்ற மீனவ கிராமங்களை சேர்ந்த மீனவர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்துக்காக தற்பொழுது மானிய மன்னனை என்பது வழங்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் முன்னதாக மீன்வளத்துறை அதிகாரிகள் பாதுகாப்பு உபகரணங்களான லைஃப் ஜாக்கெட் பெற்றுக்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சில மீனவர்கள் எங்களுக்கு லைஃப் ஜாக்கெட் தற்பொழுது தேவை இல்லை என கூறியிருப்பதாகவும் இவர் மீனவர்கள் லைஃப் ஜாக்கெட் வேண்டாம் என்று கூறியதால் அந்த மீனவர்களுக்கு குறிப்பாக இந்த 3 கிராமங்கள் வல்லவிளை, நீரோடி, அதே போன்று மார்த்தாண்டத்துறை மீனவ கிராமங்களை சேர்ந்த 928 மீனவர்களுக்கு தற்பொழுது மானிய விலையில் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் என்பது வழங்கப்படாமல் ரத்து செய்திருப்பதாக அதிகாரிகள் கூறியிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றனர். இதனை கண்டித்து இன்றைய தினம் அந்த 3 கிராமங்களை சேர்ந்த நூற்றுக்கணக்கான மீனவர்கள் மீன்பிடி தொழிலுக்கு செல்லாமல் நேரடியாக வல்லவிளை பகுதியில் இருக்கும் மீன் வளர்ச்சி கழக அலுவலகத்தில் அந்த மானிய மண்ணெண்ணெய் வழங்கும் இடத்தில் முற்றுகையிட்டு போராட்டத்தை நடத்தி வந்தனர். தொடர்ச்சியாக 2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதிகளில் மீனவர்கள் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நிலையில் தற்பொழுது மீன்வளத்துறை அதிகாரிகள் இது சம்பந்தமாக விளக்கத்தை அளித்து வருகின்றனர். அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். முதல் கட்ட பேச்சுவார்த்தையில் அது தோல்வி அடைந்திருக்கிறது. மீண்டும் தற்பொழுதும் பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பல்லாயிரக்கணக்கான மீனவர்களுக்கு, நாட்டுப்படகு மீனவர்களுக்கு அரசு மானிய விலையில் மண்ணெண்ணெய் என்பது தற்பொழுது வழங்கப்பட்டு வரும் நிலையில் குறிப்பிட்ட அந்த 3 கிராமங்களை சேர்ந்த 928 நாட்டுப்படகு மீனவர்களுக்கு இந்த மாதம் வழங்க மாட்டோம் என தெரிவிப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை மீனவ மக்களிடையே ஏற்படுத்தி இருப்பதாகவும், அதே போன்று ஏற்கனவே மீனவர்கள் வாழ்வாதாரம் என்பது நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகி இருக்கும் இந்த நிலையில் அதிகாரிகளின் இது போன்ற செயல்பாடுகள் மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை அளித்திருப்பதாகவும் மீனவர்கள் தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றனர். கிருஷ்ணவேணி, முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.